கதை புதையல் கதைகளின் கருவூலத்தில் இருந்து இன்றைய கதையின் பெயர் சமையல்கார முயல். வாருங்கள் கதையை ஆரம்பிக்கலாம். நான் தினமும் பச்சையாக கேரட் சாப்பிடுவேன், முயல் தனக்குள் சொல்லிக் கொண்டது. நான் கேரட்டை பச்சையாக சாப்பிட்டு சலித்து போய்விட்டேன். இதை சுவையாக மாற்ற என்ன செய்ய முடியும்? அன்று மதியம் அது விவசாயின் வீட்டிற்கு சென்று நெருப்பின் மீது ஒரு பாத்திரம் கொதித்துக் கொண்டிருப்பதை பார்த்தது. விவசாயியின் நாய் அதை பின்தொடர்ந்து குரைக்க ஆரம்பித்ததை அது உணர்ந்தவுடன், முயல் யோசித்தது. நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? முயல் கேரட்டை வெயிலில் வைத்தது. ஆனால் அது முன்பு போலவே பச்சையாக இருந்தது. பிறகு அது அவற்றை நெருப்பில் போட்டது. பின்னர் அவற்றை சுவைத்தபோது அவை கசப்பாக இருந்தது. என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டே இருந்தது. இறுதியில் அதற்கு ஒரு யோசனை தோன்றியது. முதலில் ஒரு பழைய ஆமை சிற்பி கிடைத்தது. பின்னர் அது சிறிய மரக்கட்டைகளை சேகரித்தது. மற்றும் 3 கற்கள். ஹீரோ முயல் கடைசியா கேரட்டை சமைக்க ஒரு வழியை கண்டுபிடிச்சிருச்சு. அது மிகவும் உற்சாகமாக இருந்ததால் தன் நண்பர்கள் அனைவரையும் அழைத்தது. நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து சுவையான சமைத்த கேரட்டை சாப்பிட்டனர். குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? ஏன் பிடித்திருக்கிறது? இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க இந்த QR குறியீட்டை ஸ்கேன் செய்யுங்கள்.